மதுரையில் தளபதி விஜய் வந்து மாநாட்டை வெற்றிக்காமல் நடத்தி முடிச்சிட்டாங்க. உண்மையிலே அவர் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, மற்ற கட்சிக்காரும் எதிர்பார்க்கல. ஏன்னா இவ்வளோ தடைகள் கொடுத்து இவ்வளோ கெடுபிடி கொடுத்து வெற்றிகரமாக அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சாங்க அந்த மனுஷன். ஆனால் மற்ற கட்சிக்காரன் நினச்சிப்பான் இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கியா அப்படின்னு நினச்சி பயந்துருப்பாங்க. இந்த ஒருவருக்காக இவ்வளோ கூட்டமாக எம்ஜிஆர் பிறகு தளபதி விஜய்கிட்ட அதிக அளவு அன்பை சம்பாதிச்சிட்டாங்க. அது இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும். அதுவும் வேலை பொருட்படுத்தாமல் வயதானவங்க கற்பிணி பெண்கள் வந்து மாற்றுத்திறனால யாருமே வர வேண்டாம் தளபதி விஜய் சொல்லிட்டார். இருந்தாலும் அதை மீறி தளபதி விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்துட்டாங்க. சான்ஸ் இல்லைங்க இவ்வளோ அன்பா தளபதி மேலே. ஆனால் அந்த அன்புக்காண்டி ஏதோ செய்யணுக்காண்டி தான் தளபதி அவசலிக்க வந்திருக்காரு. அதை புரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டான்னு ஆட்சியில் இருக்கவங்க கேட்குற கேள்வியை தளபதி இன்னும் ஆட்சியே அமைக்கல, அதுக்குள்ளே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. தளபதி நடிகராக இருக்கும்போது நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல விஷயம்லாம் தெரியாது, கெட்ட விஷயங்களை மட்டும்தான் எடுத்து போடுவாங்க. இந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா சேவகத்தில் எடுத்து போட்டாங்க. கூட்டம் வந்தாலும் ஏதாவது கலவரம் நடக்கத்தான் செய்யும். அதாவது அந்த ஒரு அன்பில் உடைப்பாங்க. ஏதோ ஏறி நின்னா உடையத்தான் செய்யும். அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் எல்லாமே உடஞ்சிது. ஏதோ ஒரு பைப்பில் தண்ணி வரலேருந்து அந்த ஒரு பைப்பை மட்டும் எடுத்தால் போலமா எல்லா பைப்லையும் செக் பண்ணி பார்க்கணும். இப்படி நெகட்டிவ் தயவு செஞ்சு பதப்பாதீங்க, நல்லதை மட்டும் காட்டுங்க.